ஐப்பசி அன்னாபிஷேகம் இந்த மாதிரியான ஒரு நாள் இருக்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம் 2025 வருஷத்துல எப்ப வரும்? இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் செஞ்சா நம்மளுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாமா? ஐப்பசி அன்னாபிஷேகம் ஒரு வருஷத்துல சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய மிக உயர்வான அபிஷேகங்கள்ல ஒண்ணுதான் அன்னாபிஷேகம். ஐப்பசி மாத பௌர்ணமியில நடக்கிற அன்னாபிஷேகத்தை ஒரு தடவை தரிசனம் செஞ்சாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியங்கள் வந்து சேருங்க. ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இந்த நாள்ல என்ன செஞ்சா மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும்? ஐப்பசி மாதங்கள்ல நடக்கிற மிக முக்கியமான ஆன்மீக விழாக்கள்ல ஒண்ணு எல்லா சிவாலயங்கள்ல நடக்கக்கூடியதுதான் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்னைக்கும் சிவ வழிபாட்டிற்கு ரொம்பவும் ஏற்றது. ஒவ்வொரு தமிழ் மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளா அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதும் ரொம்ப சிறப்புக்குரியது. அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. சுத்தமான பச்சரிசிய குலைவா வடிச்சு அதை நல்லா ஆற வச்சு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானுடைய லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்திடுவாங்க. அதோட காய்கறி பழங்கள் இதையெல்லாம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்க. ஐப்பசி மாத பௌர்ணமியில நடக்கிற இந்த அபிஷேகத்துக்கு மகா அன்னாபிஷேகம் அப்படின்னு பேரு. அன்னாபிஷேகம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு சாத்தப்படக்கூடிய ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா ஐதீகங்க. இதனால ஒரு அன்னாபிஷேகம் தரிசனம் பார்த்தா கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்துல தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும். அதோடு அவங்களுடைய தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் அப்படிங்கிறது ஏற்படாதுங்கிறதும் நம்பிக்கை. சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை சில குறிப்பிட்ட பொருட்களால செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்ப பெரிய புண்ணியமா பார்க்கப்படுது. கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமைகள்ல செய்யப்படக்கூடிய சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுதோ அதே போல ஐப்பசி மாத பௌர்ணமியில சிவனுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யப்படுறதும் சிறப்புக்குரியதுதான். ஈசன் உலக உயிர்கள் அனைத்துக்குமே படியளந்த தினமா இந்த நாளை புராணங்கள் சொல்லுது. இறைவன் எல்லா பொருளையும் பர பிரம்மமா நிறைந்திருக்காரு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அன்னாபிஷேகமும் நடத்தப்படுது. சோ இந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் 2025 வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வரப்போகுதுங்க. நவம்பர் 4ஆம் தேதி நைட் சரியா 9:43க்கு ஆரம்பிச்சு நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரைக்கும் பௌர்ணமி திதியில இருக்கு. சோ அன்றைய தினம் நீங்க காலையில ஒரு 10:15 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் அதுக்கப்புறமா பரணி நட்சத்திரமும் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் இந்த அன்னாபிஷேகம் எல்லா சிவன் கோவில்களையும் சாயந்தர நேரத்திலேயே நடக்கும். ஆனா சில கோவில்கள்ல அந்த கோவிலுடைய பஞ்சாங்க விதிகளின்படி காலையில நடத்துறதும் உண்டு. சோ இந்த வருஷம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அன்னாபிஷேகம் நடத்தப்படுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க.